ஐயோ ஐயோ ஒரே ஜாலி. அந்த ட்ரெயின்ல நடந்ததுல போதைக்கு அடிமையாகி அந்த பையனை போட்டு எப்படி வெட்டினானுங்க. நமக்கு ஒரு ஈடே போதும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு ஊற்றி வைக்கிறேன் அதுக்கும். ஆமாம், யாருமே இல்லை. பாதி வெறுவு காலி ஆகிட்டு பாருங்க. பாதி வெறுவு சரியா எவ்வளோ வெறுவு இருந்துச்சு. ஆமா, கோயிலுக்கு போகணுங்க. எவ்வளோ ஸ்லோவாக செஞ்சுட்டு இருக்கா பாருங்க. ஸ்லோவாக செஞ்சிட்டு இருக்கேன். நீ வாங்க ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்கு. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி அவிச்சிட்டே தானே? ஆமாம் ஆமாம், வேக வச்சது தான். ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. இந்த 26னாவே ஒரு வைபா இருக்குல்ல. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2025 போனாலும் 2026 ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நியூ இயருங்கிறது ஒரு எனர்ஜியாக இருக்குது. இந்த வருஷம் 2026ன்றது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் நல்லபடியாக எல்லாருக்கும் அமையணும். ஓகேங்க. ஆனால் வந்துட்டு காலையிலே எனக்கு நடந்த நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் போய் டீ போட சிலிண்டரை பற்ற வைக்கிறேன், புஷ்ஷுன்னு போயிடுச்சு. சிலிண்டர் போச்சு. அப்புறம் என்னன்னா, கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருந்தா பார்த்தீங்களா, மழை வந்து கெடுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு. ஆனால் என்ன ஒன்று, நமக்கு என்னதான் நியூ இயராக இருந்தாலும் நம்ம வேலை நம்மளுக்கு ஆகிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த வேலை பரபரப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். சமையலுங்கிறது நம்ம தலையில் எழுதுனது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரும் இந்த சமையலில் பூந்துட்டா வெளியில் வர்றதுக்கு நியூ இயர் ஆகுது, பொங்கல் ஆகுது, அன்னைக்கு சமைச்சு தான் ஆகணும். ஆமாம். ஆனால் அது மட்டும் மாறாது. எத்தனை நேற்று வந்து 31, இன்னைக்கு 1, அவ்வளவுதான். நம்பர் தான் வந்துட்டு பொழுது விடிகிற மாதிரி தான் இருக்குல்ல. 2025 2026 தான் மாறி இருக்க தவிர மத்தபடி நான் அப்படியே தான் இருக்கேன். நான் செய்யற வேலையும் அப்படியே தான் ஓடிக்கிட்டு. ஆனா வந்துட்டு ஏஜ் தான் மாறிட்டு இருக்கும்ல. ஆமா, ஏஜ் தான் போயிட்டு இருக்கும். அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற, ஏஜ் போயிட்டு இருக்குன்னு. ஐயோ வயசாயிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்சம் காலம் தான் வாழ்வோமா? இருக்கிற உடம்பு நிலைமையெல்லாம் பார்த்தா எத்தனை காலத்துக்கு வாழ்வோம்னு தெரியல. அப்பெல்லாம் சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல. 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஆனா இப்ப 45ல ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. கண்டுபிடிச்சு ஆளை காலி பண்றதுக்கே ஒண்ணு வந்துட்டு வளர்த்து விடுறாங்க. ஆனா வந்துட்டு இப்போ போன 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நியூஸ், ரொம்ப கொடூரமான நியூஸ். அந்த ட்ரெயின்ல நடந்ததுல போதைக்கு அடிமையாகி அந்த பையனை போட்டு எப்படி வெட்டினானுங்க. எங்கேயோ நடந்ததை நான் காதுல வாங்கினேன். அது ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி எல்லாம் பசங்க இருக்காங்களே இந்த வயசுல. என் வயசுல எல்லாம் வச்சுங்களா, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளவு பயப்படுவோம். மத்தவங்க பண்றத பார்த்தா கூட அவ்வளவு பயமா இருக்கும். பெரியவங்க இல்ல, இந்த சின்ன சின்ன புகையில அதெல்லாம் போடுறதுக்கே வந்துட்டு பார்க்கும்போதே எனக்கு பயமா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு எங்க வீட்டுல அப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்ப அப்படிலாம் இருக்கிறது இல்லையாங்கிறதுலாம் தோணுது. நேத்து நடந்த ஒரு விஷயம். நேத்து நியூ இயர் போயிட்டு வந்தோமா, நியூ இயருக்கு வெளியில போயிட்டு அப்ப வந்துட்டு ரோட்ல வந்துட்டு இருக்கோம். திருமலை அசல் எங்க ஊர்ல நடந்தது. வந்துட்டு இருக்கோம். வந்து ஒரு 10 மணி இருக்கும். வரும்போது ரோட்ல எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ரோட்ல நின்னுட்டு எங்க காரை மறைச்சு, இல்ல அது என்னமோ கெத்துன்னு நினைச்சிட்டு தற்கொலை தெரியுது. எங்க காரை மறைச்சிட்டு எதுக்கு வந்து இப்படி நின்னு பாத்துட்டு இருக்கான். நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கான். எனக்கு அப்படியே பகீர்னுங்குது. நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஒரு 10-15 பேருக்கு மேல நின்னுட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர் மட்டும் ரோட்ல இப்படி நின்னு காரை மறைச்சிட்டு இப்படியே பாத்துட்டு இருக்கான். என்னடா அவனோட கண்ணுல வந்துட்டு அந்த ஒரு போதை அவனுக்குள்ள இருக்கிறது நல்லாவே தெரியுது. நம்மள ஏதோ அந்த கார்ல உள்ளவங்க நாங்களா இருந்த வச்சு வந்துட்டோம். மத்தவங்க வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க வினோ. ஸோ நாங்க டோரை வினோ மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணோன்னே பார்த்துட்டான். ஒரு பையன் மட்டும் பார்த்துட்டு சொல்றான், அவங்க யூடியூபர்டா, விடு அப்படின்றான். ஸோ யூடியூபருன்றதுனால விட்டாங்களா, இல்ல வந்துட்டு வேற யாராவது இருந்தா என்ன பண்ணிருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு இது வேற எங்களுக்கு. இல்ல அது வந்து ஒரு கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு சில நிறுத்தி அப்படியே வந்துட்டு ஹாயா அவங்கள கலாய்க்கிறது அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணலாம். மத்தவங்கள வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அதுக்குன்னு இந்த மாதிரி தான் நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு திவிக்கும் சரி என் பையனுக்கும் சரி நான் சொல்றது என்னன்னா, இப்பையிலேருந்து நம்ம கண்டிஷனாக வளர்க்கும் போது தான் அது பெரிய பிள்ளையா வரும்போது நல்லா வரும். ஸோ நம்ம போடுற விதை வந்து கரெக்டானதாக இருந்தால் தான் அந்த மரம் வந்து நல்லா இருக்கும். இல்லை நம்ம பாதியிலே கண்டுக்கலைன்னா வச்சுங்களா, அந்த மரம் எப்படி அழுகி போயிடுமோ அதே மாதிரி அந்த குழந்தையும் வீணாக போயிடும்.
ஸோ நம்ம இப்பையிலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்தும் போது தான் அந்த குழந்தை வந்து நல்லபடியாக வளரும். ஸோ பேரண்ட்ஸாக நம்ம கையில் தான் இருக்குது நம்ம குழந்தை எப்படி வளருதுன்னு. அவன் பழகுற பழக்கங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பையன்கிட்டலாம் கவனிப்பே இல்லை வேணும். அவனுக்கு ஒரு 25-28 வயசு இருக்கும். அவன் கூட இருக்கிறதெல்லாம் 15-18 அந்த மாதிரி ஏஜ் தான். இது எல்லாமே எங்க நடந்துச்சுன்னா திருமுலை வாசல்லங்க. சே அதை என்னால் இது பண்ணவே முடியல. நம்ம ஊர்ல பார்த்துப்போம், நம்ம ஊர்லேயே இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறோம், நாங்கள் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நாங்கள் எதுவுமே நிறுத்தி கேட்கல, நம்மளே வந்துட்டோம். ஏதாவது வந்து சில்மிஷம் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுங்களேன், வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். பட் எதுவுமே பண்ணலை. சரி யூடியூபர்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அவன் வந்துட்டோம். மாவு கம்மியாக தான் இருக்குது. அதனால கோதுமை தோசை ஊற்றுறதுக்கு கோதுமை மாவும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நடந்ததே அதுதான். கோதுமை மாவு இதையும் ஒரு குண்டால தான் ஒரே மாதிரி இருக்குமா குண்டா. நான் கோதுமை மாவை எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாவை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நினைச்சு பாருங்க, கூழுக்கு பதிலாக வந்துட்டு இட்லி மாவு எடுத்து வந்தா பாருங்க, அதே மாதிரி வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துட்டு வந்துட்டான். இட்லி மாவு எடுத்துட்டு வரதுக்கு பதிலாக கோதுமை மாவை எடுத்து வச்சு திறக்கிறேன். கோதுமை மாவு ஐயோன்ட்டு அதை வச்சுட்டு இப்போ இட்லி மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சா, அரைக்கல. நமக்கு ஒரு ஈடே போதும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு ஊற்றி வைக்கிறேன் அதுக்கும். ஆமாம், யாருமே இல்லை. ஆமாம், மாமா வெளில போயிருக்காங்க, விஜய் வெளில போயிருக்கான், நாங்கள் மட்டும்தான். ஸோ கோதுமை தோசையும் ஊற்ற போகிறேன். மாவு கரைச்சி பின்னாடி. எங்கே இறங்குற? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுவி. சூப்பர் 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 சூப்பர். அவர் கையில் எடுத்து கொடுத்துட்டாரா? அவன் ஏதாவது சமத்தா பண்ணிட்டானா நான் கிளாப் பண்ணுவானா? அதனாலேயே அவன் வந்துட்டு எப்பயுமே அதே மாதிரி பண்ணுவான். அதெல்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு கிளாப் பண்ணிப்பான். இங்கே பாருங்க, நானே வந்துட்டு பொத்தி அந்த 2 சிலிண்டர் வச்சிருக்கேன் அவுட்டோர் குக்கிங்காக. அதை எடுத்துட்டு வந்திருக்கா பாருங்க. அதே எதுக்கு எடுத்து வந்த? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீ பாத்தியா? என்னாச்சு? சூடோட எடுத்து இட்லி வாங்கி மூஞ்சி பாரு. அடுப்புன்னு உசுர விட்டுருவான் போல இருக்கு. இந்த அடுப்பை எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்? நான் வந்து கோதுமை தோசை ஊத்துறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். ஏன் சிலிண்டர் வேணா வாங்கிக்கலாம், அதனால சொல்றேன். அவன் வேற வாயில சுட்டுக்கு நான் இட்லியை வச்சு சூடா இட்லி. இதுக்கப்புறம் தொட கூட மாட்டான். எல்லாருக்கும் ஹாய் சொல்லவே இல்ல. ஹாய் குட் மார்னிங் சொல்லு, ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர் சொல்லவே இல்ல. எத்தனை சட்னி வச்சாலும் இந்த கார சட்னிக்கு இதே ஆகாது. இந்த கார சட்னி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். இப்ப கோதுமை தோசைக்கு இந்த கார சட்னி செம்மையா இருக்கும். சீத்து அரைச்சானா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நல்லெண்ணெயில தாளிக்கணும். அது மாதிரி தாளிச்சா எல்லாருக்கும் சூப்பரா தான் இருக்கும். நிவிய சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு திவ்யம் வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கோயில் போகிறதுக்காக. நாங்கள் வந்து சாப்பாட்டில் இறங்கிட்டோம். ஸோ சாம்பார் வச்சு இன்னைக்கு கூட்டு பொரியல் வடை பாயசம் தான் பண்ண போகிறேன். சாம்பாருக்கு துவரை வேக போட்டாச்சு, காய்கறியும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ துவரை வந்ததுக்கப்புறம் அதை போட்டுட்டு கூட்டு பண்ணலான்னு பீட்ரூட் கூட்டு, இன்னைக்கு முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு பண்ண போகிறேன். எத்தனை கூட்டா? ஆமாம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான், அதிகம்லாம் இல்லை. துவரம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பக்கத்தில் ஆள் இருக்குங்கிறதுலாம் தெரியல, பொலன்னு எடுத்து கொட்டிடுறது. திடீர் புட்டின்னு வந்து விடுவது மேலே தெரிச்சிருச்சா? சாரி, நான் பார்க்கவே இல்லை. பாதி வரவு காலி ஆகிட்டு பாருங்க. பாதி வரவு சரியா போய் எவ்வளோ வெறும் இருந்துச்சு. ஆமாம், மொத்தமாக காலி ஆயிடுச்சு. டெய்லியும் வெளியில் சமைக்கிறோம்ல, அதனாலே இப்படி ஆகும். இந்த வெறும் வைக்கும்போது கும்முன்னு எரியும். ஆமாம், 2 வச்சா போதும். 1 இது வச்சுட்டே போயிருக்க. அடுப்பு ஃபுல்லும் முட்டைக்கோசு ரெடி. அரிஞ்சாச்சு. யார்த்த வாங்கினா? அங்கே போனியா? சந்தைக்கு போயிட்டு வந்தேன் நேற்று. அந்த சந்து? அங்கே தான். அவர்கிட்ட வாங்கினியா? அவ்வளோதான், பீட்ரூட் அரிஞ்சாச்சு. அவ்வளோதான்,
தாளிச்சாச்சு. அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கொதி வந்தால் இறக்க வேண்டியதான். கோயிலுக்கு போகணுங்க, எவ்வளோ ஸ்லோவாக செஞ்சுட்டு இருக்கா பாருங்க. ஸ்லோவாக செஞ்சிட்டு இருக்கேன். நீ ஏன் ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்கு? அதான் ஸ்லோவாக செய்கிற, நீ ஃபாஸ்ட்டாக செய்ய. முட்டைக்கோசு ரெடி ஆகிட்டு இப்போ உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துட்டு வடை போட்டால் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி அவிச்சிட்டு தானே? ஆமாம் வேக வச்சது தான். இருந்தாலும் கொஞ்சம் அந்த மசாலாவோட மிங்கிள் ஆகணும்ல. ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நீ எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம் ஃபங்க்ஷன் தான், இதுதான் பெரிய ஃபங்க்ஷனு. இப்போ யாராவது வருவாங்க, நம்ம சமைப்போம்ல, அந்த மாதிரி பரபரப்பாக பண்ணிக்கிட்டு இருக்க. திவி வந்து பட்டம் விட்டுட்டு இருக்கான். அதை நிவி எப்படி பார்த்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குறான் பாருங்க. என்னடி தங்கம், என்னடி தங்கம் பட்டான பாருங்க மேலே எங்கடா பறக்குது. உன் பட்டம் இதுடா. உடியா இங்கே கொண்டு வா இப்படி கொண்டு வா, கீழே விழுந்துற போகுது. ஏய் கீழே போ, இங்கே வா அப்பாட்ட கொடு. இங்கே பாருங்க நிவி எப்படி பார்க்குறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற தங்கம் பத்தியா? ஐயோ நீ விடுறியா தங்கம், நீ விடுறியா பட்டு? தம்பிகிட்ட கொடு திவி. இங்கே வா, தம்பிகிட்ட கொடு. ஏ இங்கே வாடா. நல்லா இருக்க தங்கம், ஜாலியாக இருக்கா? உன் தம்பிக்கு பாரு ஜாலியாக இருக்கான். ஐயோ ஒரே ஜாலி. எங்கடா அவன் பட்டானே காணும்? மேலே இருக்குடா, இருக்கு பாரா. ஏய் கீழே விழுந்துட போறா. பண்ணு இருக்கா இல்லையா? என்ன வேணுமா? கேட்டே ஃபுல்லாக கறந்துட்டியா? அடே நீ இப்போ விட்டுட்டேன்னா முடிஞ்சு, அங்கே போயிடும், அங்கே போய் விழுந்துடும். என்ன ஊ எப்போ பாரு ஊ. இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? என்ன பண்ற நீ? இங்க வா. அடிக்கிறானா இங்க பத்தியா அவனை? என்ன பண்ற நீ என்ன பண்ற? பட்டாபர் மேல பேர். ஒன்றும் பண்ணாது. விடு. இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தெரியுமா? சின்ன வயசில் நாங்களாம் ஜாலியாக இந்த மாதிரி பட்டானை ரெடி பண்ணிக்கிட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டு கிடப்போம். அதே மாதிரி இவனும் பண்ணுறானு பாருங்க. நீ ஒரு பட்டா மேலே பேர் பட்டானு மேலே பேர். என்ன பட்டானை பத்தியா? நிவி பட்டத்தை பார்த்தான் பாரு ரியாக்ஷனு வேற மாதிரி. அது பற்றி கும்மாளுப்பு தாங்க முடியல, குதிச்சிட்டு கிடக்குது அங்கேயும். காத்துல பட்டம் நல்லா பறக்கும், சரியான காத்துல. பட்டத்தை வேற அறுத்து விட்டுட்டான்னு போய் தேர்ந்தீங்களா? என்னாச்சு? பட்டம் அறுத்துட்டு போயிட்டுங்க, அது சொல்ல மறந்துட்டேன். அம்மா திவி நிவி 3 பேரும் போய் தேட போயிருக்காங்க பட்டத்தையா. நான் அதுக்குள்ள பாயசம்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஸோ ரசத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். இந்த அப்பளத்தை போட்டு வடையை போட்டு எடுத்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு கண்ணு வச்சிட்டோம் போல நம்ம. என்னத்த? பட்டத்தை. அப்பளம் பொரிச்சிட்டு இப்போ வடை போட்டுக்கிட்டு இருக்கேன். வடை போட்டு முடிச்சாச்சுன்னா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி. எல்லாரும் பசியோடு இருக்காங்க. எனக்கும் செம பசி. உனக்கு? எனக்கும் பசி. என்ன பண்ணிட்டாங்க, காலில் அப்பளம் பொரிக்கிறேன்னு எண்ணெய் ஊற்றி விட்டு போயிட்டாங்க. ஊத்துல தெரிச்சிட்டுன்னு சொல்லு. ஊத்துனா தட்டியோட இழுத்து விட்டியா? என் காலில் ஊத்திச்சு. இப்படி எடுத்தனா அப்படியே தெரியாம அப்படி லைட்டா அப்படி பட்டுடுச்சு. அதனால எரிச்சல் வந்துருச்சா கால்லாம். நான் ஓடிட்டேன். எனக்கு நான் வேணிக்கினே பண்ணல, தெரியாம நடந்தது. நான் என்ன பண்றது? நான் அதை பெருசாவே எடுத்துக்கலையே, நான் சொல்றேன் ஜஸ்ட். வடை எடுத்துக்கோ.
பிடிக்காதா? வேற என்ன பிடிக்கும்? வேற என்ன பிடிக்கும் தங்கம்? இது எனக்கு என்ன எள்ளு வடை? வடையா? எள்ளுல என்னடா வடை இருக்கு? மெது வடையா எள்ளு வடையா? இது டேய் என்ன வடை? அதுதான்டா மெது வடை. இது பொட்டுக்கடலை வடையா? ஆஹா, இவன் நீ குழம்பிட்டான். தயாரிக்க இவன் குழம்பிட்டான். திவ்யோட பர்த்டேக்கு எப்பயுமே இந்த கோயிலுக்கு வருவோம். ஆனால் அன்னைக்கு வர முடியல இந்த கோயிலுக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்திருக்கோம். போலாமா? இந்த இடத்துல தான் ஒரு ரீல்ஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். இந்த மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பழைய ஒரு ஃபீலுக்கு போன மாதிரி இருக்கும் இல்லை? செமையாக இருக்கும் அந்த ரீல்ஸ். இந்த இடத்துல உட்காந்து அப்படியே நடந்துக்கிட்டு பண்ணது. இந்த இடத்துக்கு வந்தாலே கொஞ்சம் மைண்ட் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். தங்கமயிலே ஐயோ என்னடா இது? தொட்டு கும்பிடுத்தாங்க. ஐயோ என்னடா இது? அங்கே தொட்டு கும்பிடு. இங்கே 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 தொட்டு கும்பிடு. இங்கே 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 மூஞ்சில் வச்சுக்கணும். இங்கே பேரு தங்க இப்படி இப்படி இங்கே இங்கே பேரு இங்கே மூஞ்சில் வச்சுக்கணும். இங்கே பேரு இங்கே பேரு தலையில் வச்சுக்கோங்க. தலையில் வச்சுக்கோங்க. அப்படி தொட்டுட்டு தலையில் வச்சு மணி அடிக்கிறான். மணியை பார்த்துட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இந்த 2026 முதல் நாளே வந்துட்டு இவ்வளோ வேலை இருக்குன்னு நினைக்கவே இல்லை. ஜாலியாக இன்றைக்கி நியூ இயர் வந்துமா எந்த வேலையும் இல்லாமல் கொஞ்சம் வேலை மட்டும் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வச்சுது பாருங்கள் ஆப்பு. இன்றைக்கி தானே நீ ஓவர்லோடாக வேலை பார்க்கணுன்னு காலையிலேருந்து அவ்வளோ வேலை செய்கிறதுனால ஹவுஸ் ஒய்ஃப்னாலே இந்த வேலையெல்லாம் இருக்க தான் செய்யும். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு நியூ இயருங்கிறதுனால. என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்காகவும் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இந்த வருஷம் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா இருக்க போகிறது இந்த ஒரு லைஃப் தான். ஸோ இந்த லைஃப்பில் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. ஓகேங்க, இந்த நியூ இயர் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சுது. உங்களுக்கு ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த விழாக்களை பார்க்கலாம். பாய்.